கோவை காதல் தம்பதி ஆணவ கொலை வழக்கில் குற்றவாளி வினோத்குமாருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் கடந்த 2019ஆம் ஆண்டு சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்ட கனகராஜ், வர்ஷினி பிரியா ஆகியோரை கொலை செய்தனர். இந்த சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட கனகராஜின் சகோதரர் வினோத்குமார் குற்றவாளி என்று கோவை சிறப்பு நீதிமன்றம் கடந்த 23ஆம் தேதி தீர்ப்பு வழங்கியிருந்தது. கொலை வழக்கில் கைதான 4 பேரில் கந்தவேல், ஐயப்பன், சின்னராஜ் ஆகிய 3 பேர் விடுவிக்கப்பட்டனர். இந்த நிலையில் இரட்டை கொலை வழக்கில் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்ட வினோத்குமாருக்கு மரண தண்டனை விதித்து கோவை வன்கொடுமை தடுப்பு சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நீதிபதி விவேகானந்தன் வினோத்குமாருக்கு மரண தண்டனை வழங்கி தீர்ப்பளித்தார். இந்த வழக்கு தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிற போதே நிறுவப்பட்டு அந்த வழக்கில் தற்போது இருக்கக்கூடிய மாண்புமிகு சிறப்பு நடுவர் அவர்கள் விவேகானந்தன் அவர்கள் இந்த வழக்கை விசாரித்து தீர்ப்பினை ஏற்கனவே 4 பேரையும் வினோத் உட்பட சதி என்பது இதில் நிரூபிக்கப்படவில்லை என்று சொல்லி அவரை விடுதலை செய்துவிட்டார்கள். ஆனால் வினோத்தை பொறுத்தவரை அவர் இதில் குற்றவாளி என்று சொல்லி ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பாக நான் பார்க்கின்றோம். என்னென்னு கேட்டால் ஒரு ஆணவ கொலை இது. எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதுக்கு மேலே தனி சட்டம் கொண்டு வரணும். என் பொண்ணுக்கு நடந்தது வேறு எந்த பொண்ணுக்கும் நடக்கக்கூடாது.